மற்றொரு மதகடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். இலங்கை அரசியலில் இன முரண்பாடுகள் பல தசாப்தங்களை கடந்திருக்கின்றன. அரசியல் ரீதியாக இன முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான முயற்சிகள் அதிகளவிலான வெற்றிகளை ஈட்டிக் கொடுக்கவில்லை. அதனால் அறவழி போராட்டங்கள் ஆரம்பமாகின. அதிலே கூட மாற்றங்கள் ஏற்படாத காலகட்டத்திலே இளைஞர்கள் தீவிரவாதத்தை தேடினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக விடுதலை போராட்டம் புதிய வடிவங்களை எடுத்தது. இப்படியாக இரண்டு தரப்பு நிலைப்பாடுகள் அரசியல் ரீதியாகவும் ஆயுத போராட்ட ரீதியாகவும் காணப்பட்ட காலங்களினூடாக பயணித்த பெருந்தகையொருவர். அரசியல் ரீதியாக செயற்பட்டவர்களுடனும் ஆயுத போராட்ட களத்தில் செயற்பட்டவர்களுடனும் சமதூரத்தில் தொடர்புகளை பேணிக்கொண்டவர். சமூகத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக உழைத்தவர். அற சீற்றம் என்று சொல்லக்கூடிய சமூக மாற்றத்திற்கான ஒரு தூண்டுதலினால் இளைய பிராயத்திலிருந்து சமூகத்தில் செயற்பட்டு வந்த பெருந்தகை ஒருவரையே இன்றைய மதகடி நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். மூத்த சட்டத்தரணி திரு செல்லத்துரை ரவீந்திரன் அவர்களே இவ்வாறாக அரசியல் ரீதியாகவும் இளைஞர்களுடனான ஆயுத போராட்ட கள செயற்பாடுகளின் ஊடாகவும் தமிழ் மக்களுடைய விடுதலை வேட்கையில் தன்னை தொடர்ச்சியாக அர்ப்பணித்து வந்தவராவார். 1970களில் சட்டத்தரணியாக தொழில் புரிய ஆரம்பித்தவர். அன்றைய காலகட்டத்தின் தொடர்ச்சியாக ட்ரையல் அண்ட் பார் வழக்குகள் இலங்கையிலே மிகவும் பிரபல்யமாக பேசப்பட்ட ஒரு காலகட்டமாகும். அந்த காலகட்டங்களிலே ட்ரையல் அண்ட் பார் வழக்குகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். அதனைத் தொடர்ந்து 1977 கலவரங்கள் ஏற்பட்ட பொழுது அவருடைய உணர்ச்சிகள், அவருடைய செயற்பாடுகள், வடிவங்கள் மாற்றமடைய ஆரம்பித்தன. 1977 கலவரங்களில் கொழும்பில் தமிழர்கள் இடப்பெயர்வுக்கு ஏற்பட்ட சூழல், அகதிகளாக அகதி முகாம்களிலே அவருடைய செயற்பாடுகள் அமைந்தன. அதனைத் தொடர்ந்த காலகட்டங்கள் அவருடைய செயற்பாடுகள் தீவிரமடைந்தன என்று கூட சொல்லலாம். தமிழர் புனர்வாழ்வு கழகம், தமிழர் தகவல் மையம் போன்ற அமைப்புகளுடன் நீண்ட நெடிய தொடர்பாடல்களை கொண்டிருந்தவர். தமிழ் இளைஞர்களுடன் ஒரு மூத்த சகோதரனாக, ஒரு சட்டத்தரணியாக என பல்வேறு நிலைகளில் தொடர்ச்சியாக தன்னுடைய தோழமையான பங்களிப்பை வழங்கி வந்தவர். இத்தகைய சிறப்புக்கும் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய மூத்த சட்டத்தரணி திரு செல்லத்துரை ரவீந்திரன் அவர்களை இன்றைய தெரிப்பு நிகழ்ச்சிக்கு அழைத்து மகிழ்கின்றோம். முதலில் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சிற்சபேசன். வணக்கம் மதகடி நேயர்கள். உங்களுடன் நான் இணைந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மிக்க மகிழ்ச்சி. முதலிலே உங்களுடைய அரசியல் சார்ந்த செயற்பாடுகள் பரவலாக பேசப்பட்டது. நீங்கள் பலரும் அறியப்பட்ட ஒருவர். உங்களுடைய இளமை காலம் அதிகம் பேசப்படாத ஒரு விடயம் என்று கருதுகின்றேன். அதிலே ஒரு சிறு அறிமுகத்தை உங்களை பற்றி சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போமா? ஆமாம், என்னுடைய இளமை காலம் மிகவும் பிரசித்தமானது அல்ல. நான் பிறந்தது யாழ்ப்பாணம் உரும்பராய் என்ற ஊரில். உரும்பராயில்தான் பின்னர் சிவகுமாரன் உதித்தார். அவருடைய தந்தையார் படிப்பித்த பள்ளிக்கூடம் உரும்பராய் சைவ சமய பள்ளிக்கூடத்தில் தான் நான் முதல் என்னுடைய ஆரம்ப கல்வியை தொடங்கி, பின்னர் செயின்ட் ஜான்ஸ் காலேஜில் இருந்து அதன் பிறகு கொழும்புக்கு வந்து, கொழும்பில் 58ஆம் ஆண்டு கலவரத்தினால் பாதிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் வந்த பொழுது யாழ்ப்பாண இந்து கல்லூரியில் ஒரு 3 வருடங்கள் படித்து, பின்னர் கொழும்பு சென்று என்னுடைய சட்ட கல்வியை முடித்துவிட்டு 1971ஆம் ஆண்டு நான் பதவி பிரமாணம் உடைத்து நான் வெளியேறினேன். இடைக்காலத்தில் நான் என்னுடைய காதலித்த ஒரு பெண்ணை
மணப்பதற்காக அவர் கத்தோலிக்க மதத்தில் இருந்தபடியால் அந்த காலங்கள் இருந்த பல சங்கடங்களுக்கு இடையில் அவையும் கடைசியாக கைப்பிடித்தேன். அதுவும் 1976 நடந்தது. அவர் என்னுடைய மனைவியின் தமையனார் தான் ஃபாதர் ஜேம்ஸ் பத்திநாதன் என்றவர். அவருடன் எனக்கு மிக நெருக்கப்பாடுகள் இருந்தது. அவரையும் இந்த பணிகளில் பின்னால் இணைத்திருந்தேன். இவைதான் என்னுடைய இளமை காலங்கள். இதில் ஒரு வித்தியாசமும் இல்லை. நான் படித்து என்னுடைய தந்தை தாயாருக்கு நான் வைத்தியராக வேண்டும் என்று இருந்தது. ஆனால் காலங்கள் என்னவோ சில நிகழ்வுகளால் நான் சட்டத்துறையை தேர்ந்தெடுத்தேன். படித்து பதவி பிரமாணம் எடுத்தது பிறகு என்னுடைய பெற்றோர், என்னுடைய நோக்கம் எல்லாமே நான் ஒரு நல்ல சட்டத்திறனியாக உருவாகி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றதுதான். பின்னர் 1976 என்னை பற்றி வழக்குகளிலும் இதுகளிலும் தெரிந்தபடியால் அப்பொழுது தமிழர் விடுதலை கூட்டணியோ தமிழரசு கட்சியாக இருந்ததோ இயங்கிய கொழும்பு கிளையின் சில அங்கத்தினர்கள் ஐடி சம்பந்தன், உமா மகேஸ்வரன் போன்றவர்கள் என்னை அணுகி, அப்பொழுது அவர்கள் விடுதலை வீரர்கள் அல்ல, அவர்கள் கொழும்பு கிளை தலைவர்கள் தான், அணுகி தாங்கள் கொழும்பில் சில கூட்டங்கள் நடத்துவதாகவும் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றி நான் ஏதாவது கருத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த 76 தொடங்கிய அந்த கூட்டத்தில் தான் சில பரிச்சயங்கள் வந்தது. அவர்கள் அப்பொழுது பேசிய விடயம், சில புத்திஜீவிகளாக நாங்கள் பேசிய விடயம், முக்கியமாக தமிழர் விடுதலை கூட்டணியினர் நடத்திய அல்லது நிறைவேற்றிய தனி நாடு என்ற தீர்மானம், தமிழீழ கோரிக்கை சரியானதா? இதற்கெதிராக சிங்கள மக்கள் கிளர்ந்து எழுந்தால் சிங்கள பகுதிகளில் வாழும் மக்களின், தமிழ் மக்களின் நிலை என்ன? இதை நாங்கள் என்ன மாதிரி தடுப்பது அல்லது எதிர்கொள்வது என்பதுதான் முக்கியமாக பேசப்பட்ட விடயம். ஆனால் 76 நாங்கள் கொஞ்ச காலம் இப்படி பேசிக்கொண்டு வளமை போல பேச்சுக்கள் தான், திட்டங்கள் ஒன்றும் இருக்கவில்லை. ஆனால் 77 கலவரம் நடந்தது. அந்த கலவரத்தினால் நான் சில பங்குதல்களை செய்ய வேண்டி வந்தது. அதில் இருந்துதான் என்னுடைய தொடர்புகள் தொடங்கின. நிச்சயமாக சட்டத்துறையில் உங்களுடைய ஈடுபாடு, அதனுடைய தமிழ் அரசியலோடு குறிப்பிட்டு சொன்னீர்கள். உங்களுடைய ஆரம்பகால சட்டத்தரணி அனுபவங்கள் எப்படியாக இருந்தன? தமிழ் மக்களுடன் மட்டுமாக இருந்ததா? சிங்கள தரப்பினருடன் உறவாடினீர்களா? என்னுடைய சட்டத்தரணி வாழ்வில் நான் வாழ்க்கையை தொடங்கிய பொழுது ஜான் வில்சன் என்ற ஒரு கம்பெனியில் உதவி சட்டத்தரணியாகத்தான் நான் பதவியேற்றி. நாங்கள் ஒரு 5 வருடம் 76 வரைக்கும் அவர்களுடைய சட்டத்துறையில் தான் பயின்றேன். அவர்கள் முக்கியமாக வர்த்தகத்துறையில் ஈடுபட்டவர்கள். அந்த வர்த்தகத்துறையில் நான் அங்கு பணியாற்றிய பொழுது சில அரசியல் தலைவர்களின் வழக்குகளை கூட நான் கண்காணிக்க வேண்டியிருந்தது. முக்கியமாக ஜே.ஆர். ஜெயவர்தனா அவருடைய குடும்பமே அவர்களின் கீழ் தான் இயங்கியவர்கள். இதனால் ஜே.ஆர். ஜெயவர்தனாவினுடைய சில கோவைகள், அவருடைய காணிகளின் கோவைகள், அவருடைய மூதாதையின் கோவைகளை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் இருந்து அவருக்கு கையெழுத்து வாங்குவதற்காக நான் அடிக்கடி அவருடைய ஜனாதிபதி மாளிகைக்கு போவது உண்டு. அதே போல்தான் அவருடைய தமையனார் ஹெக்டர் அபியபோதன மிகவும் பிரபலமான வக்கீல். அவர் நாங்கள் கொடுத்த சில வழக்குகளின் மூலமாக ஒரு நெருங்கி பழகும் வாய்ப்புகள் இருந்தது. ஆகவே என்னுடைய அந்த பணியாற்றிய துறையில் எனக்கு பரவலான சிங்கள சட்டத்தறிவுடன் பழகும் நிலவரம் இருந்தது. இதனால் என்னுடைய சொந்தமாக நான் தொழில் தொடங்கிய பொழுது பல தமிழ், இந்திய வர்த்தகர்கள், சிங்கள, முஸ்லிம் வர்த்தகர்கள் என்று பலருடன் நான் பணியாற்றினேன். அவருக்காக சேவை செய்தேன். ஆனால் அவைகள் ஒன்றும் அநேகமாக யாழ்ப்பாணத்து தமிழர்களுக்கு அல்ல. அவர்களுக்கு நான் ஆக பணியாற்றி இருந்தால்
1-2 சீதன உறுதிகளை எழுதியிருப்பேன். ஆனால் இங்கு மிக பிரபலமான இந்திய வர்த்தகர்களான தேவநாயக பிள்ளை, VTK தேவநாயகன் பிள்ளை, ஈஸ்வரன் பிரதர்ஸ், நகைக்கடைக்காரர் லக்ஷ்மி, லலிதா நகைக்காரர், ராஜினி என்று சட்டு தெருவில் உள்ள பல நகைக்கடைக்காரர்கள், அதே சமயத்தில் மாரிஸ் ரோச் என்று கம்பெனிகள், அப்படியான நான் வர்த்தக துறையில் தான் முக்கியமாக ஈடுபட்டு தெரியப்பட்டவனாக இருந்தேன். ஆனால் இந்த 76 காலகட்டத்தில் ஐடி சம்பந்தம் என்னை அணுகி அவர்கள் நடத்துகின்ற ஒரு நாடகத்துக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று கேட்டதால் அவர்களுடன் அதற்கு நான் ஒத்து போய் பின்னர் அவருடைய கூட்டங்களில் இணைந்து 77 அறிந்தேன். அவர்களோடு நான் என்னுடைய சட்டத்துறையில் தான் நான் சினிமாஸ் லிமிடெட் குணரத்னத்துக்கு சில பணிகளை செய்து, செல்லமுத்து ஸ்லோன் தியேட்டர், செல்லமுத்து கார்கோ போட்டில் இருந்த அல்ஃபிரட் தம்பி ஐயா அவர்களுடன் எல்லாம் இணங்கியேன். அல்ஃபிரட் துரைப்பா இல்லை, அல்ஃபிரட் தம்பி ஐயாவுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய மனைவியனுடன் இருந்த கல்யாணத்துகளை பற்றிய பிரச்சனைகளில் அவர் கத்தோலிக்கராகவும் என்னுடைய தந்தையாருக்கு நண்பராக இருந்தபடியால் ஈடுபட்டு என்னை ஒரு சட்டத்துறைக்கு படிப்பித்தவரே அவர்தான். கடைசி அவரால் அந்த தொடர்புகள் எல்லாம் இருந்தபடியால் அவைகள் எனக்கு பின்னாளில் பல உதவிகளை செய்தன. நிச்சயமாக உங்களுடைய சட்டத்தரணி தொழில் ரீதியாக நீங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்த காலகட்டங்களிலே ஏற்பட்ட 1977 கலவரங்கள் உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய பார்வையில் ஒரு தீவிரமான மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று சொல்வீர்களா? 77ஆம் ஆண்டு கலவரம் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இதற்கு முன்பே இளைஞர்களுடன் தொடர்பு கொண்ட ஒரு வழக்கு என்று சொன்னால் அது அல்ஃபிரட் துரையப்பாவின் வழக்கு. அமுதலிங்கம் குற்றம் சாட்டப்பட்ட ட்ரைலட் பார் வழக்குக்கு என்னுடைய பெயரை பதிந்திருப்பேன். ஆனால் அப்பொழுது நான் ஒரு இளம் சட்டத்தரணி. வாதங்களை பார்ப்பதற்காக மூலம் அவர்களுடைய வாதங்களை பார்ப்பதற்காக நான் போயிருக்கிறேன். ஆனால் இந்த அல்ஃபிரட் துரையப்பாவினுடைய வழக்கில் நேரடியாக நான் ஈடுபடாவிட்டாலும் பின்னணியில் சிவசுந்தரம் போன்றவர்களுக்கு உதவிகள் புரிந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய பெயர் அங்கு பதியப்பட்டது மிகவும் வித்தியாசமான முறையில். என்று சொன்னால் கலாபதி மற்றவர்கள் விடுதலையாகி சென்ற பொழுது அவர்களை நீதிமன்றத்திலிருந்து வெளியே கொண்டு செல்வதற்கு ஒரு வாகனம் இருக்கவில்லை. ஆகவே சம்பந்தன் என்னிடம் வந்து ஒரு வாகனத்தை கேட்டார். அப்பொழுது என்னுடைய வாகனத்தை நான் தந்தேன். அது வெளியேறும் பொழுது என்னுடைய வாகனம் புலன் விசாரணையாளர்களால் படம் எடுக்கப்பட்டது. அந்த படம் எடுத்ததில் அந்த படத்தினால் இவர்களுடன் ஈடுபாடு இருப்பதாக நானும் முதல் முறையாக அறியப்பட்டு அந்த சந்தேகம் கனகாலங்களுக்கு போகும். 1977 கலவரங்களை தொடர்ந்து அமைக்கப்பட்ட அந்த சன்சானி ஆணைக்குழுவிலும் கூட நீங்கள் ஈடுபட்டதாக அறிகின்றோம். அதை பற்றி சொல்லுங்களேன். உங்களுடைய 77ஆம் ஆண்டு கலவரத்தில் நான் பாதிக்கப்படவில்லை. துப்புரவு நான் பாதிக்கப்படவில்லை. நான் என்னுடைய வீட்டிலிருந்து வழமை போல கந்தூருக்கு போய் வந்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் அப்பொழுது இவர்கள் சம்பந்தன் போன்றவர்கள் மூலமாக அமிர்தலிங்கத்துக்கு என்னுடைய தொலைபேசி இலக்கம் தரப்பட்டு அமிர்தலிங்கம் தினசரி யாழ்ப்பாணத்திலிருந்து தங்களுடைய ஆட்களை யார் யாரை காணவில்லை என்று ஏதோ தகவலுக்கு தெரிய முடியுமா என்று சொல்லி அவர்களுடைய ஒரு லிஸ்டை தந்தால் நான் என்னுடைய கந்தூரில் இருந்து வரும் பொழுது வளமையாக அப்பொழுது சரஸ்வதி மண்டபத்துக்கு போய் அந்த இதே லிஸ்டை கொடுத்து இவர்களை பற்றி தகவல்கள் இருக்கின்றன என்று அறிந்து சொல்வது வழக்கம். இது அமிர்தலிங்கத்துக்கும் எனக்கு இடையில் இருந்த நேரடி தொடர்பு. இதனால் அங்கு செல்ல வேண்டி வந்த பொழுது சரஸ்வதி மண்டபத்தில் இருந்த மக்களின் நிலைகளை பார்த்து நான் ஒரு அனுதாபியாகவும் தமிழ் மக்களுக்கு நடக்கின்றதை கண்டு உணர்ச்சி வசப்பட்டேன் என்றும் சொல்லலாம். அந்த காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய நிலைக்காக
ஈடுபட்ட பொழுது முதலாவதாக வி.டி.வே. தெய்வநாயகம் பிள்ளை போன்ற 5ஆம் குறுக்கு தெரு மக்களிடம், இந்திய வர்த்தகர்களிடம் நான் அரிசி மூடைகளும் மற்ற உதவிகளையும் கேட்டு அந்த கேம்புக்கு அனுப்பியது வழக்கம். அப்ப இதுவைகளால் இவர்கள் வந்து சேர்ந்தனவையா என்று அப்ப நான் தினசரி நேரம் அங்கு செலவழிக்க சந்திரகாசன், உமாமகேஸ்வரன் மற்றவர்களுடைய இணைந்து அந்த பணிகளை செய்து அந்த கேம்பை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கு. அங்கிருந்துதான் நான் படிப்படியாக என்ற பொழுது சன்சோனி ஆணைக்குழு நியமிக்கப்பட்ட பொழுது நாங்கள் புத்திஜீவிகளாக கூடி சட்டத்திறனிகளாகவும் புத்திஜீவிகளாகவும் கூடி ஆராய்ந்த பொழுது அப்பொழுது கேசினித்து அனந்தா தலைவராக இருந்தார், சட்டத்திறனி கந்தசாமி இருந்தார், சட்டத்திறனி நடராஜா, மணிவாசகம் என்ற இப்படியான பல புத்திஜீவிகள் இருந்த பொழுது நாங்கள் கூட்டணியினருக்கு சொன்ன புத்திமதி, உங்களுக்கு எதிராகவே குற்றங்கள் எல்லாம் வைக்கப்படுகிறபடியால் நீங்கள் நேரடியாக சன்சோனி கமிஷனை நடத்துவதற்கோ ஈடுபடுவதற்கோ வர வேண்டாம். இன்னொரு மன்றுதான் உங்களுக்கு வந்து அவற்றை நடத்தி செல்வது நல்ல என்ற ஒரு சட்டத்தரணை பார்வையில் நாங்கள் அவர்களுக்கு புத்திமதி சொன்னோம். அப்பொழுது கடைசியாக அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அப்பொழுது உருவாக்கப்பட்ட அகதிகள் புனர்வாழ்வு கழகம் என்ற பெயரில் ஏற்பட்ட புனர்வாழ்வு கழகம் புனர்வாழ்வு கழகத்தின் மூலமாகத்தான் நாங்கள் தமிழ் மக்களினுடைய ஆவணங்களை சமர்ப்பித்தோம். அந்த ஆவணங்களுக்கு என்னைத்தான் சட்டத்திறனியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே அந்த இடத்தில் நான் பல குழுக்களை அமைத்து, சம்பந்தன், உமாமகேஸ்வரன் போன்ற குழுக்களை அமைத்து அவர்கள் மூலமாக ஒவ்வொரு இடத்திலும் சாட்சியங்கள் தேடி அந்த சாட்சியங்களை ஆவணப்படுத்தி அவைகளை நாங்கள் சமர்ப்பித்தோம். அப்படி சமர்ப்பித்து பின்னர் சட்டத்தரணிகளை கோவைப்படுத்தி அவர்களை சக்தியாக்கி நான் மாத்திரமல்ல, பின்னர் கந்தசாமி மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த சன்சோனி கமிஷனுடைய முடிவுக்கு வரைக்கும் நாங்கள் பணியாற்றினோம். முக்கியமானது என்னென்று சொன்னால், சன்சோனி கமிஷன் ஆணைக்குழுவுக்கு முன் நாங்கள் சமர்ப்பணம் வைத்த பொழுது ஒரு ஒற்றுமையான, அதே சமயத்தில் தமிழ் மக்களிடையே இருக்கக்கூடிய நன்கு தெரிந்து கொள்ளப்பட்ட புத்திஜீவிகள் பல பேருடைய அனுசரணையிலும் நாங்கள் 76 தமிழீழ கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தாலும் எங்களுடைய கோரிக்கை தமிழீழ கோரிக்கையை ஆதரிக்கவில்லை. நாங்கள் சன்சோனி கமிஷனுக்கு முன்னர் பெற்ற சமர்ப்பணத்தில் நாங்கள் தமிழீழ கோரிக்கையை ஆதரிக்கவில்லை. ஆனால் ஒரு தீர்வு என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான தீர்வுகள் எல்லாம் முன்னிற்கின்றன என்று பல தீர்வுகளை பற்றி அறிவித்தோம். அதனால் கூட்டணியர்களுக்கும் முக்கியமாக அமுதலிங்கத்துக்கு கூட எங்களுடன் திருப்திகள் இல்லை. முக்கியமாக என்னோடு அமுதலிங்கத்துடன் நான் 6 மாதம் 84ஆம் ஆண்டு ஆகஸ்ட் வரைக்கும் நான் பேசவில்லை. அவர் என்னுடன் பேசவில்லை என்று சொல்லலாம். பின்னர் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு வந்த பொழுதுதான் நாங்கள் அவைகளை மீளாய்வு செய்து எங்களுடைய நட்பென்ன உடனே நாங்கள் கோபமாக இருக்கவில்லை. ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பின்னர் தான் வெளிப்பட்டது. தமிழீழ விடுதலை இயக்க போராளியாக தலைவராக அறியப்பட்ட உமாமகேஸ்வரன் அவர்களுடனான உங்களுடைய ஆரம்பகால தொடர்புகளை பற்றி சொன்னீர்கள். பொன் சிவகுமாரன் உரும்புராய் விடுதலை போராளிகளில் முதன்மையானவர் என்று சொல்லப்படுகிறவரோடு கூட நீங்கள் ஆரம்ப காலங்களில் தொடர்புகளை பேணி இருக்கின்றீர்கள். அதை பற்றி சொல்லுங்களேன். அதாவது சிவகுமாரனோடு நான் பேணியது, நான் இவர்களுடன் யாருடனுமே ஒரு இயக்க ரீதியான தொடர்புகளை பண்ணவில்லை. அவர்களிடம் வந்து கேட்ட பொழுது எங்களால் செய்யக்கூடிய உதவிகளை செய்வோம். ஆனால் சிவகுமாரனை நான் சந்தித்த காலகட்டம், அப்பொழுது இந்த இயக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த மாணவர்களை பெற்றோர்கள் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், எப்படியும் வெளியில் அனுப்பிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருந்தது.
அநேகமான பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி தான் பொன்னத்துறை மாஸ்டரும் என்னிடம் வந்து, ரவி என்றால் என்னுடைய உறவினர்கள், அவரும் உரும்புராய் சேர்ந்த பலர் லண்டனில், என்னுடைய குடும்பத்தவர்களும் பல பேர் இருக்கிறார்கள். ஆனபடியால் ஏதாவது ஒரு வழியில் இவனை அனுப்பிவிடு என்று கேட்டார். நான் சொன்னேன், என்னால் முடியக்கூடிய உதவியை நான் அது வரைக்கும் எனக்கு சுகார்னு தெரியாது. ஒரு மாலை அவரை கூட்டிக் கொண்டு வந்து என்னுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது, தந்தையார் இருந்த பொழுது சிவகுமாரன் என்னுடன் பொதுவாக அப்பாவுக்கு நான் போறது விருப்பம், போனால் என்ன என்று ஒரு பொதுவான விஷயங்களை தான் கதைத்தார். கதைத்து விட்டு சென்று விட்டார். பின்னர் அடுத்த நாள் தான் வந்து சந்திக்கிறேன் என்று தனியாக வந்து என்னை சந்தித்த பொழுதுதான் ஒரு மணி நேரங்கள், ஒரு மணித்தியாலத்துக்கு என்னோட கதைத்து, தமிழர் ஆட்சி மகாநாட்டை பற்றி கதைத்து, அதில் ஈடுபட்டவர்களை பற்றி கதைத்து, சிங்கள ஆதிபத்தியத்தை பற்றி கதைத்து, தான் போகவில்லை, தான் நாட்டிலேயே இருந்து விடுதலைக்காகத்தான் போரிட விரும்புகிறேன், ஆனபடியால் தன்னை குழப்ப வேண்டாம், அப்பா கேட்கிறபடியால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் சொன்னேன், அவருக்கு நீங்கள் போக விருப்பம் சொன்னால் நான் ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் நீங்கள் போகின்ற இந்த வன்மை கொண்ட பாதை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போகும் என்று சொல்ல முடியாது, ஆனாலும் உங்களுடைய விருப்பம், ஆனால் நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன் என்று சொன்னேன். அதன் பிறகு 1-2 தடவை என்னை வந்து சந்தித்தார். அப்பொழுதும் அப்பொழுது அவருக்கு சில வழக்குகள் இருந்தன. அதில் ஒரு வழக்கு நான் நினைக்கிறேன், குமாரசூரியருக்கு எதிராக பொம்பறிந்ததும் மற்றது ஒரு போலீஸ் அதிகாரிக்கான வழக்குகள் இவர்கள் சொன்னத்திலிருந்து வந்தன. அப்பொழுது என்னுடன் மிக குறைப்பட்டார். தான் இந்த வழக்குகளை தமிழ் மக்கள் செய்தாலும் இதில் ஈடுபடும் அரசியல்வாதிகள் ஒருவரும் இந்த வழக்கை பொறுப்பெடுத்து செய்வதாக தெரியவில்லை, ஏதோ சாக்கு போக்கு சொல்கிறார்கள் என்று சொல்லியும் நவரத்னத்திடம், அதாவது சாவச்சேரி நவரத்னத்திடம் கொடுத்திருந்த பொழுது அவர் வாதம்பி என்று வாங்கி வைத்துவிட்டு 2 நாளைக்கு முதல் தனக்கு கொழும்புக்கு போக வேண்டிய அலுவலருக்கு தன்னால் வர முடியாது, நான் யோகேஸ்வரன் சொல்லியிருக்கிறேன் போய் பார், தர்மலிங்கத்திடம் சொல்லியிருக்கிறேன் பார், அப்படி இப்படி என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்கிறார்கள். நீங்கள் வழக்கு எடுத்து நடத்துவீர்களா என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் கிரிமினல் வழக்குகளை அவ்வளவு செய்வதில்லை, அதே சமயத்தில் நான் கொழும்பில் தான் சட்டத்தரணியாக பணியாற்றுகிறேன், இங்கு வந்து செய்வதற்கு நேரமில்லை என்ற பொழுது அவருடைய முகத்தில் நானும் பழையபடி ஒரு சாட்டு சொல்லுகிறேன் என்ற ஒரு பார்வை, ஒரு ஏக்க பார்வை இருந்தது. நான் சொன்னேன், அப்படி என்றில்லை, நிவாரணம் சொல்லி. எனக்கு அப்பொழுது சுந்தரலிங்கம் உரும்புராயை சேர்ந்தவர், நன்காக தெரிந்தவர், அவருடன் நான் இணங்கி இருக்கிறேன், அவருக்கும் பல வேலைகள். அந்த நேரத்தில் உரும்புராய் இருந்தவர் சுந்தரலிங்கத்திடம் சொன்னேன், ஐயா நீங்கள் இவனுடைய வழக்கு, சுந்தரலிங்கம் அரசியல்வாதிகளை சாட வேண்டும், அதை எடுத்து போட்டு வழக்கை அவர் இடத்தின பொழுது அவர் சொன்னார், மகனே நீ ஒரு வீரன், உங்களை போன்ற ஆட்கள் தான் எங்களுக்கு தேவை, வா நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி அந்த வழக்கை எடுத்து நடத்தினார். பின்னர் இந்த வழக்குகள் தள்ளுபடியாகின. அதற்கு இந்த பேச்சுக்கு பிறகு, அதாவது சுந்தரலிங்கத்தை இருந்து வந்து மனந்திர தூரம் கேட்ட மாதிரியான வழக்குகள், இப்படி என்ற குடும்பத்துக்கும் கஷ்டங்களை கொடுத்து, மாஸ்டருக்கும் உதவி இல்லை, நீ ஏன் இப்படி செய்கிறாய், இங்கிலாந்துக்கு போனால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்படையும் என்று சொன்னேன். அப்பொழுதுதான் எனக்கு அவருடனே தன்னுடைய மார்பில் இருந்த ஷர்ட்டை கலட்டி டிஷர்ட்டை உயர்த்தி சொன்னார், அண்ணா பாருங்கோ இதில் இருக்கிறது என்னவென்று, வாழ்ந்தால் தமிழீழத்துக்குத்தான், செத்தாலும் தமிழீழத்துக்குத்தான் ஒரு வாசகங்கள் பொறிக்கப்பட்ட டிஷர்ட்டை ஒரு கொடுத்திருந்தே காட்டினார். நான் மலைக்கு போனேன். அவருடைய ஒரு லட்சியத்தின் உறுதி அது தெரிந்தது. அதன் பின்னர் சில நாட்களுக்கு அவர் கைது செய்யப்பட்டு அவர் ஆஸ்பத்திரியில் இருந்த பொழுது
நானும் அந்த நேரத்தில் உறும்பராய் இருந்தேன். அவருடைய நண்பர் ஒருவருடைய அவருடைய நந்து பழங்கிய உறும்பராய் பாலா என்றவருடனும் நான் ஆஸ்பத்திரிக்கு போய் அவருக்கு பார்த்து அவரை வெளியேற்றுவதற்கு ஒரு திட்டங்களை இளைஞர்கள் தந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அங்கு எனக்கு தெரியாத, அறிமுகம் இல்லாத, ஆனால் வைத்தியராக இருந்தது பின்னால் என்னுடைய நண்பராகிய பொன் சத்யநாதன் ஊடாக இவரை இந்தியாவுக்கு கொண்டு போவதற்கு வழிவகை இருக்குமோ என்று கேட்ட பொழுது இவருடைய நெஞ்சின் தாக்கம் ஆழமாக இருப்பதால் ஒரு 4 மணித்தியாலத்துக்கு இந்தியாவுக்கு கொண்டு போய் அங்கு வைத்தியம் செய்தாலும் தப்புவதற்கில்லை. ஆனால் இளைஞர்கள் வேணும் என்று சொன்னால் ஆஸ்பத்திரியின் பின் கதவால் காவலர்கள் ஒரு மாதிரி தாங்கள் தரலாம், கையளிக்கலாம். அதற்கு பிறகு அது அவர்களுடைய, ஆனாலும் சிவகாரனை அப்படி ஒத்து அவர் வெளியேறுவதற்காக அவருடைய நண்பர்களாக இருந்த சில பேர் ஆஸ்பத்திரியில் இருந்தார்கள். அவர்கள் எனக்கு பேர்கள் இப்ப நினைவரவில்லை. அவர்களை அனுப்பி நாங்கள் கேட்ட பொழுது சிவகுமாரன் தான் வெளியேறுவதற்கு மறுத்துவிட்டார். மறுத்தபடியால் பின்னர் அவருடைய மரண சடங்கு மிகவும் விமர்சையாக நடந்தது. அதில் வன்முறையை ஆதரிக்காத, அவருடைய வழக்குகளை நடத்த சாட்டுப்போக்குகள் சொன்ன சம்பந்தர், அமிர்தலிங்கம், யோகேஸ்வரன் போன்றவர்கள் எல்லோரும் பேச்சாளர்களாக இருந்ததை பார்த்து என் உள்ளுக்குள் நான் சிந்தித்தேன், அது அரசியல் என்று சொல்லி. ஆகவே அமிர்தலிங்கம், யோகேஸ்வரன், நவரத்னம் போன்ற விடுதலை கூட்டணியின் தலைவர்களுடைய ஒரு வன்முறைக்கான ஆதாரமும் அந்த கூட்டத்தில் தான் எழுந்தது என்னை பொறுத்தவரை. விடுதலை போராளிகளுடனான தொடர்புகளை பற்றி சொன்னீர்கள். நீங்கள் புனர்வாழ்வு கழகம் ஊடாக செயற்பட்டு இருந்தீர்கள். அன்றைய காலகட்டங்களிலே KC நித்யானந்தா கூட அதனோடு ஈடுபட்டவராக இருந்தார் என்று நினைக்கின்றேன். அதை பற்றி சொல்லுங்களேன். KC நித்யானந்தா அவர் உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு ட்ரேட் யூனியனில் இருந்து மிகப்பெரிய போராட்டங்களை, ஜெனரல் கிளரிக்கல் சர்வீஸ் யூனியன் என்று சிங்களவர்கள் எல்லோரும் இணைந்த ஒரு ட்ரேட் யூனியனில் இருந்தவர். ஆனால் 71ஆம் ஆண்டுக்கு பின்னர் JVP போன்றவர்கள் தமிழர்கள் தான் இவற்றில் இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாடுகளை இழந்து அதனால் வாக்கு வித்தியாசங்களினால் விலகி பின்னர் தமிழ் நிலைப்பாட்டிருந்தவர் அவர் வந்து எங்களுக்கு நியாயமான அனுபவமான புத்திவன்களை சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த இடத்தில் உமா மகேஸ்வரன், ஊர்மிளா, ஸ்ரீ பேபி பரராஜசிங்கம், ஸ்ரீ திலகவதி என்று பல இளைஞர்கள், அவர்கள் தமிழர் பேரவையை செய்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அங்கு கேம்பில் பல உதவிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்தது என்னென்று சொன்னால், நாங்கள் நிர்வாகத்தை மூடினாலும் எங்களுடைய கையிலே கிட்டத்தட்ட 800 தொடக்கம் 900 இந்திய தொழிலாளர்கள் எங்கும் போவதற்கு நாதியற்றிருந்தார்கள். இவர்களை குடியேற்ற வேண்டும், ஏதாவது இடம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அவர்களை எல்லைப்புற கிராமங்களில் குடியேற்றுவது எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி உமா மகேஸ்வரன் போன்றவர்கள் தந்த திட்டத்தை நாங்கள் அமல்படுத்த வேண்டும். அதற்கு பண வசதி இருக்கவில்லை. ஆகவே நான் அப்பொழுது சில சர்வதேச இயக்கங்களுடன், முக்கியமாக நேஷனல் கிறிஸ்டியன் கவுன்சில் ஓடு என்னுடைய தொழில் ரீதியாக பழகி கொண்டு வந்திருந்தேன். அப்பொழுது நான் நேஷனல் கிறிஸ்டியன் கவுன்சிலிடம் இருந்து கொஞ்சம் பணத்தொகைகள் எடுக்கலாம் என்று சொல்லி சில பணத்தொகைகளை பெற்றேன். இதில் ஒரு குறிப்பை சொல்லுவனும், அந்த சந்தர்ப்பத்தில் தான் நான் திருகோணமலை சம்பந்தன் முதல் முறையாக பாராளுமன்றத்துக்கு திருகோணமலையிலிருந்து தெரிவாகி வந்திருந்தார். திருகோணமலையிலும் சில வீடுகள் எல்லாம் எரிக்கப்பட்டு மக்கள் துரத்தப்பட்டிருந்தார். அப்பொழுது
நாங்கள் இந்த மக்களை குடியேற்றுவதை பற்றி சம்பந்தனுடன் கதைத்த பொழுதும், சம்பந்தன் எங்களிடம் பணம் இல்லை, நீங்கள் எனக்கு கொஞ்சம் காசு தந்தால், பணம் தந்தால் திருவண்ணாமலையிலிருந்து வெளியேறியவர்களை நான் திருப்பி கொண்டு வந்து அங்கு குடியேற்றுவேன், திரியாய் போன்ற இடங்களில் இருந்து நான் குடியேற்றுவேன் என்று சொன்னார். எவ்வளவு காசு வேண்டும் என்று நான் கேட்ட பொழுது அவர் சொன்னார், எனக்கு 3 லட்சமாவது வேண்டும் என்று நான் சொன்னேன். நான் அந்த 3 லட்சத்தை உங்களுக்கு பெற்று தருகிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குடும்பங்களை குடியேற்றுகிறார் என்று கேட்ட பொழுது அவர் என்னை பார்த்து ஒரு நகைப்புடன், நீங்கள் எனக்கு 3 லட்சம் ரூபாய் தாரதண்ட மாதிரியாகத்தான் சொன்னார். நான் சொன்னேன், இல்லை, நான் எடுத்து தருகிறேன் என்று சொல்லி அந்த காசை நான் எமர்ஜென்சி ஃபண்டிலிருந்து 5 லட்சமாக்கி நான் கொண்டு போய் அவரிடம் கொடுத்து, சம்பந்தன் இதை நீங்கள் எடுத்து கொண்டு போய் செய்யுங்க என்று சொன்ன பொழுது தான் எங்களுக்கு இந்த இதுகளை செய்யக்கூடிய ஒரு துணிவும் ஒரு திராணியும் இருக்குமா என்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அதன் பொழுது அதன் பின்னர் இவர்களை குடியேற்ற வேண்டும் என்ற இதில் தான் நான், கந்தசாமி, கேசி நித்யானந்த போன்றவர்கள் இணைந்து என்னுடைய தொடர்புகளால் காகபோட் டிஸ்பேச் கம்பெனிக்கு, அதாவது அல்கு துரையப்பாவினுடைய கம்பெனிக்கு இருந்த கென்ட் ஃபார்மிலும், அதே சமயம் டொலர் ஃபார்மிலும், நாவலர் ஃபார்ம் போன்ற 500 ஏக்கர் காணிகள் டெவலப்மெண்ட்டுக்காக குத்தகைக்கு கொடுக்கப்பட்டிருந்தன. அவைகளில் இந்த அகதிகளை கொண்டு போய் தலா 2 ஏக்கர் கொடுத்து நாங்கள் எல்லைப்புறமான நெடுங்கேணி, ஒதியமலை பகுதிகளில் குடியேற்றோம். இந்த குடியேற்ற திட்டங்களில் நாங்கள் பணங்களுக்கும் அவருடைய வாழ்வாதாரத்துக்கும் பொறுப்படுத்தோம். அந்த திட்டங்களில் தான் நான் டொலர் ஃபார்மை பிரபாகரனுடைய கையில் ஒப்படைத்து, கென் ஃபார்மை உமாமேசனுடைய ஒப்படைத்து, நாவலர் ஃபார்மை டெலோவின் அப்பொழுது தங்கத்துறை, குட்டிமணி போன்றவர்களிடம் ஒப்படைத்து அவர்கள் இவர்களை பார்ப்பதும் அதில் அவர்கள் பயிற்சிகள் செய்து, எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் அதை பற்றி நேரடி தொடர்புகள் இல்லை அவர்களுடைய இயக்க அலுவலர்கள் அவர்களுடன். ஆனால் அவர்களுடைய பணத்தேவையை நாங்கள் பார்த்து, அதே மாதிரித்தான் பின்னர் காந்தியத்தின் டாக்டர் ராஜசுந்தரம் எங்களுடன் சேர்ந்து, டேவிட் ஐயாவும் சேர்ந்து இணங்கிய பொழுது அதனை வவுனியாவுக்கும் செட்டிக்குளம் போன்ற பகுதிகளுக்கும் விஸ்தரித்து கிட்டத்தட்ட நாங்கள் அப்படியான ஒரு 30க்கும் மேற்பட்ட முகாம்கள் திட்டங்களை நான் பராமரித்துக் கொண்டு வந்தேன். நிச்சயமாக உங்களுடைய பணிகள் அன்றைய காலங்களில் ஒரு காத்திரமான பணிகளாகவும் ஒரு மாற்றத்திற்கான ஆரம்பமாகவும் இருந்தது. அதன் பின்னர் ஏற்பட்ட நிகழ்வுகள் அதை திசை மாற்றிவிட்டன என்று கூட சொல்லலாம். அன்றைய காலத்தை தொடர்ந்து நான் நினைக்கிறேன் 1983 கலவரங்களை தொடர்ந்த காலங்களிலே தான் உங்களுடைய புலம்பெயர்வு ஆரம்பித்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். அவற்றை பற்றி சொல்லுங்களேன். அதாவது 77ஆம் ஆண்டிலிருந்து இந்த பணிகளால் நாங்கள் புலன்புற விசாரணையாளர்களின் கண்ணுக்குள் இருந்தோம். ஆகவே அவர்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் என்னை ஓரளவுக்கு நாங்கள் சட்டத்தரணிகள் என்றபடியால் ஒரு மதிப்பினால் சில சமயத்தில் அவ்வளவு தூரம் நெருக்க வரப்படவில்லை. ஆனால் நாங்கள் அவர்களின் பார்வையில் நிச்சயமாக இருந்தோம். 82ஆம் ஆண்டின் பின்புறத்தில் முக்கியமாக பஸ்டியாம் பிள்ளையின் கொலைக்கு பின்னால் எங்களை தொடருகின்ற ஒரு நிகழ்ச்சி இருந்தது. உமாமகேஸ்வரன் முக்கியமாக ஊர்மிளா அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து போனதை தொடர்ந்தவர்கள் அநேகமாக பணியிட்டார்கள். வேறு சில இவைகளை பொறுத்தளவில் மண்டூர் மகேந்திரன் என்று சொல்லி அவர் அதோடு பணியாற்றியவர், அவரும் இயக்கத்தில் இருந்தவர். அவரையும் தொடர்ந்ததில் என்னையும் உங்களுடைய ட்ரெஷரராக இருந்த ஆர்கிடெக்ட் VS துரராஜாவையும் சிஐடி புலன் விசாரணையாளர்கள் விசாரணைக்கு எடுத்திருந்தார்கள். அப்படி ஒரு கிழமை நாங்கள் அங்கு 4ஆம் மாடிக்கு போவோம். எங்களிடம் நேரடி விசாரணை இல்லாமல் எங்களுக்கு கேட்கத்தக்க முறையில் நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடாத முறையில் ஆனால் கண்ணாடிகளுக்கு அறைகளுக்கு பின்னால்
சில இயக்க போராளிகள் சித்திரவதைப்படுத்தப்படுவதும் அடிக்கப்படுவதும் அவருடைய முனகல்கள் கேட்கும். அதை நாங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தார்கள். ஆனால் எங்களிடம் நேரடியான ஒரு விசாரணைக்கு போகவில்லை. இடையிடை சில கணக்குகளை வந்து கேட்டார்கள். அதாவது இத்தனையாம் தேதி புனர்வாழ்வு கழகத்திலிருந்து 30,000 ரூபாய் இவர்களுக்கென்று போயிருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் அங்கு ஒரு குண்டுவெடிப்பு சம்பந்தம் நடந்தது. இந்த குண்டுவெடிப்புக்காகத்தான் நீங்கள் இந்த பணங்களை கொடுத்தீர்களா என்று மேலெழுந்த வாரியாக கேள்விகள் கேட்டுக்கொண்டு போனார்கள். ஆனால் அப்படியால் என்னுடைய நிலை, துரைராஜாவினுடைய நிலை எல்லாம் நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் கைது செய்யப்படுவோம் என இதற்கு முதல் டேவிட் ஐயாவும் ராஜசுந்தரமும் கைது செய்யப்பட்டு அவர்கள் வெளிக்கிடையில் கொல்லப்பட்டு விட்டார்கள். அப்ப அந்த மனப்பயம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் தற்செயலாக 83ஆம் ஆண்டு நினைவுகள் நடந்தன. இதனால் நானும் என்னுடைய குடும்பத்தினரும் பாதிக்கப்பட்டு நாங்கள் சரஸ்வதி மண்டபத்தில் இருந்தோம். அதில் கேம்பை பொறுப்படுத்தி நான் பழையபடி நடத்தி கொண்டிருந்தேன். அது நடக்கிறதுக்கு ஒரு கிழமைக்கு முன்னர் எனக்கு என்னுடைய சட்டத்தரணி தோழர்களான காமினி திசுநாயக்காவிடமிருந்தும் லலிதா துலான்சிடமிருந்தும் ஒரு டெலிபோன் அழைப்பு வந்தது. அவர்கள் என்னை கூப்பிட்டு சொன்னார்கள், ரவி, உங்களை எங்களுக்கு நேரடியாக தெரியும், வன்முறைகளில் ஈடுபடக்கூடிய ஒருவராக நாங்கள் உங்களை பார்க்கவில்லை. நீங்கள் புத்திசாலி, சிங்கள மக்களோடு எல்லாம் பழகி இருக்கிறீர்கள், உங்களுக்கு தொன்மைகள் தெரியும். நான் உங்களை தடுப்பு காவலில் வைக்க சொல்லி எனக்கு உத்தரவு, ஒரு சமர்ப்பணம் வந்திருக்கிறது. நாங்கள் டிஃபென்ஸ் கமிட்டியில நானும் காமினியும் இருக்கின்றோம். நாங்கள் கையெழுத்து வைத்தால் உங்களை கைது செய்வார்கள். நாங்கள் கையெழுத்து போடாமல் விட்டால் அவர்கள் நீங்கள் வெளியால் இருப்பீர்கள். ஆனால் எங்களுடைய இராணுவத்தை உங்களுக்கு தெரியும், உன்னுடைய உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் தர முடியாது. நாங்கள் ஒரு மாசத்துக்கு இதில் கையெழுத்து போடவில்லை, நீங்கள் முடியுமானால் வெளியேறுகிறது சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுடைய தந்த ஒரு கருத்தை நான் முன்வைத்துத்தான் நான் வெளியேறுவது நல்லது என்று 2 கை குழந்தைகள் மனைவியில் இருந்தார்கள். அவர்களுடைய தூண்டுதலின் பேர் நான் 84-இல் நாட்டை விட்டு வெளியேறினேன். அது இன்னொரு கதை. ஆனால் அதை எப்படி வெளியேறது இன்னொரு கதை, அதை இதில் விடுவோம். வெளியேறி நான் இங்கிலாந்துக்கு போய், இங்கிலாந்தில் ஒரு 3-4 கிழமை கந்தசாமி, ஃபாதர் ஜேம்ஸ் அங்கே எல்லாம் இருந்து நாங்கள் தமிழக தகவல் நிறுவனத்தை எல்லாம் நடத்தி கொண்டிருந்தோம். வரும் வழியில் நான் இந்தியாவுக்கு வந்து பெசன்ட் அவர்கள் நாங்கள் இயக்கி கொண்டிருந்த தமிழர் தகவல் நிலையங்களையும் மதுரையில் இருந்தவர்களையும் ஆய்வு வேலாயுதம் போன்றவர்களை சந்தித்து சில திட்டங்களையும் அங்கு அப்பொழுது விடுதலை இயக்கங்களின் பல தலைவர்கள் இருந்தார்கள், அவர்களையும் சந்தித்துக் கொண்டு நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன். நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததற்கு எங்களிடையில் இருந்த பின்னணி காரணம் என்னென்று சொன்னால், ஃபாதர் ஜேம்ஸ் பத்திநாதரும் கந்தசுவாமி போன்றவர்கள் எல்லோரும் லண்டனில் அகதிஸ்தானத்தில் தான் இருந்தார்கள். ஆகவே அவர்களால் லண்டனை தவிர்த்து வெளியால் போகக்கூடிய சூழ்நிலை இல்லை. இப்ப நானும் போய் லண்டனில் இருப்பதால் அதுல பிரயோசனம் இல்லை என்றாலும் என்னுடைய லண்டனில் நானும் போனால் ஒரு அகதிஸ்தானம் கேட்டுத்தான் ஒரு இதை அனுமதி பெற வேண்டும். ஆனா இங்கு ஆஸ்திரேலியாவுக்கு எனக்கு நேரடியாக நிரந்தர பிரயோஜனம் இருந்தபடியால் நான் தொடர்புகளுக்காக நாடுகளுக்கு போகலாம் என்ற ஒரு சூழல் இருந்தபடியால் தான் நான் ஆஸ்திரேலியாவை தேர்ந்தெடுத்து இங்கு வந்தேன். எங்களுடைய இந்த திட்டங்களின் பின்னணிகளில் நாங்கள் இயங்கினோம். அப்பொழுது நாங்கள் மிகவும் நெருக்கமாக இந்தியாவோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்தோம். எங்களுடைய எண்ணங்களில் ஒரு 2-3 வருடங்களில் இந்தியாவின் அனுசரணையில் எங்களுக்கு ஒரு தீர்வு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தபடியால் நாங்கள் 2 வருடங்களில் திரும்பி நாட்டுக்கு போகலாம் என்ற ஒரு எண்ணப்பாங்கைத்தான் இருந்தோம். ஆனால் பின்னர் நடந்த சம்பவங்கள் அங்கு திரும்பி போக வழி விடவில்லை. நீங்கள் மெல்பர்னுக்கு வந்த காலங்கள், அன்றைய காலங்களிலே தமிழ் மக்கள் மிக குறைவாக இருந்த காலகட்டங்கள் என்று சொல்லலாம்.
பல அமைப்புகள், தமிழ் அமைப்புகள் மெல்பர்னில் கால் ஊன்றுவதற்கும் அந்த அத்திவாரங்களை இட்டவர்களில் நீங்களும் ஒருவர் என்று நினைக்கின்றேன். அவற்றை பற்றி சொல்லுங்களேன். ஆமாம், நான் 1984 இங்கு வந்த பொழுது நான் வந்து அவர்களுக்கு நான் வருகிறேன் என்ற அறிவித்தல்கள் பல இடங்களிலிருந்தும் வந்திருந்தன. நான் வந்து இறங்கிய 2ஆம் நாளே நான் YWCA மன்றில் நடந்த விக்டோரியா தமிழ் சங்கத்தின் கூட்டத்துக்கு போன பொழுது அங்கேயே என்னை அவர்களுடைய உப தலைவராக நியமித்தார்கள். அங்கு வாக்கெடுப்போ அல்லது எதுவுமே இருக்கவில்லை. ஏனென்றால் அப்பொழுது இருந்தவர்கள் மிகவும் குறைவானவர்கள். அவர்களில் அநேகமானவர்கள் 75ஆம் ஆண்டு வெள்ளை ஆஸ்திரேலியா பாலிசி நீக்கப்பட்ட பொழுது இங்கிருந்த வைத்தியர்கள், கலாசாலை அதிபர்கள் போன்றவர்கள், அதை தவிர இங்கிலாந்து மற்ற நாடுகளிலிருந்து தங்களுடைய தொழில் ரீதியாக வந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் தான் அந்த நேரத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அவர்களில் விசிட் விசாவில் இருந்து வந்து கண்டிருந்த இன்னும் ஒரு 50 பேர் செய்வது என்னென்று தெரியாமல் இங்கு இருந்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தான் இருந்தவர்கள் தொடக்கத்தில். அதன் பின்பு அப்பொழுது அதற்கு மிகவும் உற்சாகமாக வேலை செய்து கொண்டிருந்த திருமதி ராணி எலியேசரும் ப்ரொஃபசர் எலியேசரும் அவர்களுடன் இணைந்து நான் மிகவும் பணியாற்றினேன். அப்பொழுது அவர்கள் முக்கியமாக ராணி எலியேசர் வந்து நான் அகதிகளுடைய பங்கு செய்ய வேண்டும், அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார். நான் அந்த துறையில் வேலை செய்தவன் அல்ல, ஆனால் எனக்காக அந்த வேலையை செய்யுங்க என்று கேட்டபடியால் நான் அதை கொஞ்சம் படித்துவிட்டு இங்கிருந்த அகதிகளுக்கு ஸ்தானம் எடுத்து கொடுக்கின்ற ஒரு நிலையில் இருந்தேன். அப்ப அதுதான் என்னுடைய முக்கிய பணியாக இருந்தது, அதாவது இவர்களுக்கு அகதிஸ்தான். அதால் நான் கொஞ்சம் பேரை சந்தித்து வாஞ்சியாக இளைஞர்களுடன் பழகிறேன். இதற்கு பின் அதே சமயத்தில் நான் நினைக்கிறேன் 86, 87 காலத்தில் இங்கு நாங்கள் கும்பிடுவதற்கு ஒரு இடம் தேவை என்று சொல்லி நாங்கள் சென்ற பொழுது நான் கரம்டவுன் சிவாவிஷ்ணா கோவிலை நிறுவுவதற்கு முன்னோடியில் இருந்தேன். அவருடைய சட்ட பொறுப்புகளை எடுத்து தொடர்ந்து கொண்டு வந்தேன். பேந்து இந்த 83 கலவரத்துக்கு பின்னர் ஒரு 900 குடும்பங்கள் இங்கு வந்து சேர்ந்தன. விக்டோரியாவில் வந்தவர்கள் ஒரு 300-400 இருக்கலாம். பின்னர் அவருடைய உறவினர்கள் அப்படி இப்படி என்று செயின் ரியாக்ஷனும். பிறகு அகதிகளாக வந்த பொழுதும் சனத்தொகை கொஞ்சம் கூடியது, 2500 பேர் வந்தது நினைக்கிறேன். பிரச்சனைகளும் மக்களுக்கிடையே தொடங்கின. அவற்றினால் வேறு சங்கங்கள். அப்போ அந்த அகதிகள் வந்த காலத்தில், அதாவது விசிட்ட விசாவில் வந்து திரும்பி போகாமல் எல்லாம் போட்ட காலத்தில் இங்கு நான் அப்பொழுதே ஒரு நகைச்சுவையாக சொல்வது வெள்ளவேட்டைக்காரரும் மற்றவருக்கும் உள்ள பிரச்சனை என்று. அதாவது இங்கிருந்த பல பேருக்கும் முன்னர் வந்தவர்களுக்கும் ஏன் விக்டோரியா தமிழ் சங்கத்தினருக்கும் கூட நாங்கள் அப்படி வந்து அவர்கள் அகதிஸ்தானம் போட்டு தங்களுடைய மரியாதை குறைப்பது விரும்பவில்லை. அவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கு அவர்கள் தயங்கினார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்காக பாடுபட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இலங்கை அகதிகள் கழகத்தை முருக பூபதி போன்றவர்களுடைய முயற்சியில் ஸ்தாபித்த பொழுது அதற்கு நான் மிகவும் உந்து சக்தியாக இருந்தேன். அதனால் இவர்களுடன், அதாவது விக்டோரியா தமிழ் சங்கத்தின் எனக்கு கொஞ்சம் முரண்பாடுகள் இருந்தது. அவர்களுடைய மைக்ரேஷன் கமிட்டியின் சேர்மனாக நான் தான் இருந்தேன். ஆனால் அவர்கள் என்னை அதிலிருந்து விலகச் சொன்னார்கள். ஆகவே நான் விலகிக் கொண்டு தமிழ் அகதிகள் கழகத்துடன் சேர்ந்து இயங்கி பல பேருக்கு உதவிகள் செய்வதற்கு முயன்று கொண்டிருந்தேன். அதனால் படிப்படியாக சில வேறு சில தொடர்புகளும் பிரச்சனை பிணக்குகளும் வந்து அவைகள் நடந்து கொண்டிருந்தன. அவங்கதான்
நான் வந்த காலத்தில் இங்கு பல சங்கங்கள் இருக்கவில்லை. பின்னர் தான் அவர்கள் உருவாகின. பின்னர் கோயில்கள் பிரச்சனைகளால் கோயில்களும் இந்த இயக்க பிரச்சனைகளால் விக்டோரிய தமிழ்ச்சங்கத்தின் நிறைய பிரிவுகளும் போராட்டங்களும் ஏற்படுத்தி தனித்தனி சங்கங்கள் நடந்து கொண்டு வந்தன. நிச்சயமாக நீங்கள் நீண்ட நெடிய காலம் தமிழ் பரப்பில் ஆரம்ப காலத்தில் சட்டத்தரணியாகவும் அதன் பின்னர் ஏற்பட்ட தொடர்புகளால் இளைஞர் அமைப்புகளின் தலைவர்களாக இருந்ததாகவும் நீங்கள் வன்னி பிரதேசத்திலே இந்த தமிழர் புனர்வாழ் கழகத்தினுடைய கேம்ப் என்று சொல்லக்கூடிய முயற்சிகளின் ஊடாக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன், அதே போன்று தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் உமா மகேஸ்வரன், டெலோ இயக்கத்தின் தலைவர் குட்டிமணி தங்கதுரை போன்றவர்கள் இப்படியாக பலருடன் பல்வேறு காலகட்டங்களிலே பழகியிருக்கிறீர்கள். மிதவாத அரசியல் தலைவர்களோடு பழகியிருக்கிறீர்கள். உங்களுடைய நினைவுகளை தொடர்ச்சியாக அரசியல் நினைவுகளாக எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். திரும்பி பார்க்கும் பொழுது இந்த உங்களுடைய தாய்மண், உங்களுடைய மக்கள், அவர்களுடைய அடுத்த 5 ஆண்டுகளில் எப்படியான மாற்றம் வர வேண்டும் அல்லது மாற்றம் வருவதற்கான சாத்தியம், உங்களுடைய நினைவுகளை சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்வோமே. என்னுடைய நினைவுகளின்படி நாங்கள் 1987 இந்திய ஒப்பந்தம் வந்த பொழுது அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதில் நான் மிக திடமாகவும் அக்கறையுடனும் இருந்தோம். ஏனென்றால் அந்த நேரத்தில் எங்களுக்கு மிக நேசமான ஒரு உறவு இந்திய தரப்பினருடன் இருந்தது. அதை பாவித்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற வேண்டும். அவ்வியார் சொன்ன மாதிரி வரப்புயர என்று சொன்ன மாதிரி வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடியிருவான், குடி உயர கொன்வனான் என்ற மாதிரி அதிலிருந்து எந்திருக்க வேண்டும் என்பதில் நான் ஆழமான கற்றுக்கொண்டவன். ஆனால் அதை நான் நேரடியாக பிரபாகரன் பாலசிங்கம் அவருடன் கதைத்த பொழுதும் அது எங்களை மீறிய சக்தியாக அது நடைபெறவில்லை. அதிலிருந்து தொடர்ந்தவர்களை நான் விவரித்து மற்றவர்கள் இப்படி அடிபட்டது இயக்கங்கள் பிரிவினை என்று சொன்னால் இப்போதும் எனக்கு தெளிவாக தெரிகிறது. ஸ்ரீ சுப்பரட்னம் சென்னையிலிருந்து வேதாரண்யத்துக்கு போய் தாசனுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு சொல்லி வள்ளத்தில் புகும் பொழுது அங்கிருந்து மாயசூரிய வேலாயுதத்தினுடைய தொலைபேசியில் என்னுடன் பேசின பொழுது நான் சொன்னேன், ஸ்ரீ நீங்க அங்க போற பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்க பாருங்கோ, அந்த பிரச்சனையை சுமூக தீர்க்க பாருங்கோ என்று நான் எவ்வளவோ விளங்கப்படுத்தினேன். ஆனால் போன 2ஆம் நாள் தாசை ஆஸ்பத்திரியில் கொன்றதாகத்தான் எங்களுக்கு செய்தி வந்தது. ஆகவே அவர்கள் உள்ளத்தில் ஒன்றை வைத்துக்கொண்டு ஒரு திட்டத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் மேலெழுந்த வாரியாக பேசுவதால் அவர்கள் தெரியவில்லை. அவை இவைகளே ஒட்டி நான் மீண்டும் 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 புலிகளுக்கு விருப்பமில்லாத சம்பவங்களுக்கு கூட நான் என்னால் முடிந்ததை செய்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நாங்கள் இருக்கிற நிலையில் இவர்களெல்லாம் ஒரு திராணியற்று ஒரு ஏலாத்தனத்தில் இருக்கும் பொழுது ஒரு பாரிய மாற்றம் எங்களில் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கின்றது. ஆனால் அதற்கும் கட்சியில் ஒற்றுமைகள் இல்லை. நான் இப்பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் பாதை என்பதை பற்றி எழுதி கொள்வதற்கு காரணம் என்னென்று சொன்னால், 77 எப்படி இளைஞர்கள் உணர்ச்சியால் உந்தப்பட்டு ஆயுதம்தான் தங்களுடைய இது, நாங்கள் அதன் மூலமாக நாங்கள் ஒரு பாடத்தை படிப்போம் என்று வெளிக்கிட்டார்களோ, அந்த சரித்திர அறிவொன்று இல்லாமல் பழையபடி ஒரு உணர்ச்சியினால் இந்த அரசியல்வாதிகள் எல்லோரையும் நாங்கள் தமிழர் செல்வாதிகள் எல்லோரையும் நாங்கள் துரத்த வேண்டும், நாங்கள் இவர்களுடன் சேர்ந்து இயங்க வேண்டும் என்ற ஒரு அறியாத்தனத்தில் போய்கொண்டிருக்கிறார். அவர்கள் இவர்களுடைய இனப்பிரச்சனைக்கான ஒரு கொள்கை என்பதை பற்றி அவர்கள் வடிவாக அறிந்து கொண்டு யாருடன் நாங்கள் சேர்ந்து இயங்குகின்றோம், அவர்கள் சந்தர்ப்பவாதிகளா அல்லது அவர்கள் சொல்லுவற்றை எங்களுக்கு நிறைவேற்றி தரக்கூடிய திராணி உள்ளார்களா என்பதை இந்த இளைஞர்கள் முந்தி ஆயத்தை நம்பிக்கொண்டு போன மாதிரி இப்பொழுது
மாற்றான் கையில் இருக்கும் மாம்பழம் சுவையாக இருக்கும் என்று போகிற மாதிரி போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தொடரை நான் எழுதி. அதில் முக்கிய நோக்கம் என்று சொன்னால், தேசிய மக்கள் சக்தியின் மிகவும் கேத்திரமாக இருக்கின்ற ஜேவிபியினுடைய இனக்கொள்கை அல்லது இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ற கொள்கை என்ன என்பதை நாங்கள் அறிந்து அவர்களால் அதை மாற்றிக்கொள்ள முடியுமா அல்லது ஒரு உண்மையான இதய சுத்தியுடன் இதை அணுக முடியுமா என்பதை மக்களுக்கு முன்வைத்தது. அதிலிருந்து மக்கள் எந்த பக்கத்துக்கு போகிறார்களோ அவர்கள் போக வேண்டியது. அந்த அரசியலை கட்டுப்படுத்தும் நோக்கம் எனக்கு இல்லை. நாங்கள் புத்திமதியைத்தான் சொல்லலாம். ஆனால் பல சூழ்நிலைகளால் அரசியல் மாறுகிறது. ஆனால் எங்களுடைய கட்சிகளிடமும் எங்களுடைய மக்களிடம் ஒரு மாற்று சிந்தனை ஒன்று அமைய வேணும். அந்த மாற்று சிந்தனை மக்களுடைய நன்மைக்காக இருக்க வேண்டுமே ஒழிய அரசியலுக்காக இருக்கக்கூடாது. இப்பொழுது நீங்கள் தேசிய மக்கள் சக்தியில் இருந்து போட்டியிட்டுள்ளதை பார்த்து நடுவனெல்லாம் முகம் தெரியாதவர். அதே போல்தான் அப்பொழுது இயக்கங்களில் போய் சேர்ந்தவர்கள் எல்லோரும் முகம் தெரியாத இளைஞர்கள். ஆனால் ஆயுதத்தால் நாங்கள் வென்று விடுவோம் என்று போனவர்கள். அதே போல் இவர்களை தள்ளிவிட்டு நாங்கள் போனால் எங்களுக்கு பாராளுமன்ற அங்கத்துவங்களோ அல்லது போனால் எங்களுக்கு இந்த உலக சபைகளில் அதிகாரங்களோ கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கொண்டு போவார்கள். ஆனால் இவர்கள் தாங்கள் யாருடன் சேர்ந்து எப்படி வளரப்போகிறோம் அல்லது தீர்மானங்கள் எடுக்க போகிறோம் அறிந்து கொண்டால் அந்த புத்தியின் அடிப்படையில் சில தீர்மானங்களை மக்களுக்காக மேற்கொள்ளலாம் என்று நான் எண்ணித்தான் அதை இப்பொழுது எழுதி கொண்டேன். நல்லது. உங்களுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுடைய பார்வையிலே தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு குறித்த சிந்தனைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். நேரம் எடுத்து இன்றைய மதகடி நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்தமைக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.